முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் ஒரு 180 பாயிண்ட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் காலையில் ட்ரேட் ஆகும் பொழுது பார்த்தா ஒரு 380 பாயிண்ட் 400 பாயிண்ட் அளவுக்குலாம் நெகட்டிவாக போச்சு. ஆனால் ஒரு ஒரு மிடில் ஆஃப் டே டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி ஒரு ஏற்றத்தை கொடுத்து ஒரு 180 பாயிண்ட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு நம்மளுடைய மார்க்கெட் லீவுன்ற காரணத்தினால எப்போவுமே வெள்ளிக்கிழமை அடித்து இறக்குவாங்க. அதுக்கு பதிலாக இன்னைக்கு நம்மளுடைய சென்செக்ஸோட எக்ஸ்பீரியா இருக்கக்கூடிய, அதுவும் மந்த்லி எக்ஸ்பீரியா இருக்கக்கூடிய வியாழக்கிழமை ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50ல பார்க்கும்போது இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டாக் மட்டும்தாங்க பச்சையில் க்ளோஸ் ஆயிருக்கு. மிச்சம் 40 ஸ்டாக் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிகப்பு கலரில் தான் கொடி போட்டிருக்கு. அதுலேயுமே அதிகமாக நெகட்டிவாக கொடுத்தது யாருன்னு பார்த்தா இந்த டாடா மோட்டார்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ரிசல்ட் வந்திருக்கு. ஆனாலும் இந்த ஷேர் வந்து அதெல்லாம் கண்டுக்கிட ஒரு 2.25% அளவுக்கு அந்த ஷேரை அடிச்சு தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பஜாஜ் ஆட்டோவை பார்க்கும் பொழுது நிஃப்டிலே டாப் கெய்னராக இருக்கு. ஏன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். தொடர்ந்து பாருங்க வீடியோவை. இந்த ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் நேற்று ரிசல்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரிசல்ட் ஓரளவு நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால ஆனந்த் ரதி அப்படின்ற ரேட்டிங் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்சமயம் இருக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து ஃபெடரல் பேங்க் ஒரு 350 ருபீஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்சமயம் அதனுடைய சார்ட் மட்டும் அதனுடைய ரேட்டை பாருங்க. ஒரு 286 ரூபாய் 287 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு பெரிய ஏற்றம் இல்லைனாலும் ஒரு மாதிரியா மார்க்கெட்டே நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்க டைம்லையும் இது கொஞ்சம் பாசிட்டிவா ஸ்ட்ரென்த் காட்டியிருக்கு. இங்க இருந்து ஒரு 350 ரூபான்னா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 17 இருந்து 20% வரைக்கான ரிட்டர்ன்ஸை இந்த ஃபெடரல் பேங்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ரிட்டர்ன் கொடுக்கா அப்படின்னு. அடுத்து மிக முக்கியமாக நாம பார்க்க வேண்டியது அமெரிக்காவோட மார்க்கெட்டுங்க. நீ நம்மளுடைய மார்க்கெட்டை தான் பஜனைப்பாடி ரெட் கலர்ல க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்க. அமெரிக்காவோட ஃபியூச்சர் மார்க்கெட் தற்சமயம் ட்ரேட் ஆகிறத பாருங்க. எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கு. பெருசா ஒன்றும் நாஸ்டாக் மட்டும் கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ரென்த்தாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதர்வைஸ் S&P 500 ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும் கொஞ்சம் ஃப்ளாட்டான ஒரு ட்ரேடு தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த கமாடிட்டி முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது டெய்லி நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது டெய்லி அப்படின்னு. இன்னைக்கு பார்க்கும் பொழுது பெருசாலாம் மூவே இல்லைங்க. ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை, ஃப்ளாட்டாக இருக்கு பாருங்க. நேற்று விலையில தான் கிட்டத்தட்ட சொல்ல போனால் நேற்று விலையில தான் அப்படியே இருக்கு. எந்த பக்கமும் மூவ் ஆகலை. இந்த ஈரான் அமெரிக்காவோட அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எப்படி போகுதுன்றதை பொறுத்து மேற்கொண்டு இது வேகமாக ஏறுறதோ இல்லை மெதுவாக இறங்குறதோ இருக்கு. அப்புறம் இந்தியன் ருபி அமெரிக்கன் டாலருக்கு ஆப்போசிட்டாக இந்தியன் ரூபாய் பார்த்தா டெய்லி புதுசாக ஒரு லோவை கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்க்கும்பொழுது கூட நல்லாவே ஒரு 94 ரூபா 91 பைசா அளவுக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்து போய்கிட்டு இருக்கு. இது ஒரு 95 96 போச்சுன்னா மேற்கொண்டு மேலும் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்புறம் சன்ஃபார்மாங்க. இந்த சன்ஃபார்மா ஷேரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டேஸில் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஒரு 4 நாளில் 12% அளவுக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதற்கான விஷயத்தை நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் புதுசாக வந்திருக்க நண்பர்களுக்காக சொல்கிறேன். இவங்க புதுசாக இந்த ஆரக்னான் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் கம்பெனியை வந்து ஃபார்மா கம்பெனியை அக்யூர் பண்ணுறாங்க ஃபுல்லாக. அந்த ஒரு காரணத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு தொடர்ந்து இந்த ஷேர். அதர்வைஸ் வேறு எந்த ஒரு நியூஸும் இந்த ஷேரில் இல்லை. எப்போவுமே குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஷேர் ஏறுச்சுன்னா ஃபர்தராக ஒரு 10-20 நாள்கள் கூட தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றத்தை கொடுக்கலாம். ஆனால் ஒரு நியூஸை பேஸ் பண்ணி ஒரு ஷேர் ஏறுச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 3-4 நாள் தாங்க. அதனால அடுத்த வார திங்கட்கிழமையிலேருந்து இந்த சன்ஃபார்மா நார்மலாக ட்ரேடாக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அப்புறம் இந்த சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி இவங்க ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒரு முருகப்பாஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களோட ரிசல்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை காட்டுற பாருங்க. மெயினாக இவங்க NBFC பிஸ்னஸில் தான் இருக்காங்க. அந்த செப்டம்பர் 2024 ஜூன் 2024 பாருங்க அவங்களோட குவார்ட்டர் வந்து ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து நல்லாவே தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது லாஸ்ட்டாக அந்த டிசம்பர் 2025 கொடுத்ததுலேருந்து அதிகபட்சம் ஒரு 350 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டை. அது மட்டும் இல்லாமல் இயர் ஆன் இயரில் பார்க்கும்பொழுது ஒரு 400 கோடி அளவுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இது மட்டும்தான் காரணமானு பார்த்தா இன்னொன்று இருக்கு பாருங்க. நம்ம மேக்ஸிமம் யாருமே அதை ரொம்ப பார்க்க மாட்டோம். ஸ்க்ரீனருக்கு வந்தாலே என்ன பண்ணுவோம், உடனே ரிசல்ட்டை மட்டும் பார்த்துட்டு நெகட்டிவாக கொடுத்துருக்காங்களா பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்களா பார்த்துட்டு ஓடிடுவோம்.
ஆனால் அது இல்லை. அதுக்கடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். கடந்த 10 வருஷமாக பார்க்கும் பொழுது என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னா, கிராஜுவலாக வருஷம் வருஷம் 25% அளவுக்கான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு இந்த ஒரு ஷேர் மட்டுங்க. இது எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டுமே இந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு இந்த கோவிட் பீரியட்ல இருந்து அதுக்கடுத்து உள்ள டைம்ல வேணா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ இந்த கோவிட் முன்னாடி உள்ள பீரியட்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் இப்படி ஒரு 25% அளவுக்கான ரிட்டர்னை கொடுத்துருக்காங்கன்னா, அது அதிசயத்திலும் அதிசயம், ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதனால இந்த ஷேர் உங்களால வாங்க முடியல அப்படின்னாலும், இதே மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடா என்பிஎஃப்சி பிசினஸ் பண்ணக்கூடிய சூப்பரான கம்பெனிகள் உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா வாங்கி உள்ள போட்டுக்கோங்க. வருங்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்னை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். என்னன்னா ப்ளூ சிப்னு நம்ம எல்லாரும் ப்ளூ சிப் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அதுக்காகவே இந்த ஒரு நியூஸை கொண்டு வந்திருக்கேன். பஜாஜ் ஆட்டோ தான் அன்னைக்கு நிஃப்டிலேயே அதிகமாக ஒரு பெரிய கெய்னராக இருக்குது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த தாங்க. பஜாஜ் ஆட்டோவில் இருந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வரக்கூடிய மே 6ஆம் தேதி வந்து அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் கூடி ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதில் பைபேக்கை பற்றி நாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டாக்கும் அதில் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் எனக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் ஏற்கனவே ப்ளூ சிப் கம்பெனின்னு பைபேக் கொடுத்தவங்களெல்லாம் அடித்து துவச்சி பிரிச்சுட்டாங்க. யாருன்னு பார்த்தா இந்த இன்ஃபோசிஸ் வந்து பைபேக் கொடுத்தாங்க. 1800 கொடுத்தாங்க. 1800 பக்கமே போகலை. அங்கேருந்து அப்படியே 1150 200 வந்து கிடக்கு. அப்புறம் விப்ரோவும் பெருசாக போகலை. இது மட்டும் போகுமா அப்படின்னு நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பைபேக் காண்டின் மட்டும் போய் உள்ள வாங்கிடாதீங்க. ஏன்னா மார்க்கெட் சிச்சுவேஷன் சரியில்லை. நல்ல டைமில், அதாவது மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் பைபேக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் பைபேக் காண்டின் மட்டும் வாங்கினீங்கன்னா கஷ்டம். ஏற்கனவே இதில் ஷேர் வந்து கொஞ்சம் அடிவாரத்தில் பிடிச்சிருப்பாங்க. ஒரு 6500 ரேஞ்சுக்குலாம் வந்துச்சு இப்போ பல மாதங்களுக்கு முன்னாடி. அந்த டைமில் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பைபேக் யூஸ் ஆகும். அடுத்து ஹெச்யூஎல்ங்க. இவர் தான் இந்த ஐடிசிக்கு போட்டியா, அதாவது எனக்கும் உனக்கும் தான் போட்டி அப்படின்னு இந்த 2 ஷேர் தான் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கணும். இதில் இந்த ஹெச்யூஎல்லோட ரிசல்ட் இன்னைக்கு வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது டிவிடெண்டை பற்றி சொல்லிடலாம். ஒரு 22 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஷேருக்கு. சரி, இப்போ இவங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்து மற்ற விஷயத்த பார்ப்போம். ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். என்னடா லாஸ்ட் குவார்ட்டரில் 6600 கோடி கொடுத்தவங்க இப்போ வெறும் 3000 கோடி தான் கொடுத்துருக்காங்க. பாதிக்கும் பாதி நீங்கள் ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சே குவார்ட்டர்னு நினைக்கிறீங்க. காரணம் அது இல்லை. ஏன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்களுக்கு அதர் இன்கமாக நிறையா வந்துருச்சு. காரணம் இந்த குவாலிட்டி ஐஸ்கிரீம்ன்றதை அவங்க டிமர்ஜ் பண்ணாங்க. இவங்கள்ட்ட ஹெச்யூஎல்லேருந்து டிமர்ஜ் பண்ணதுனால அதர் இன்கமாக அந்த குவாலிட்டி ஐஸ்கிரீம்லேருந்து இவங்களோட குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஸ்டேக் வச்சுருப்பாங்கல்ல, அது மூலமாக ஒரு பணம் வந்து குறிப்பிட்ட பணம் உள்ளே வந்துச்சு. அதனால தான் 6000 கோடி ப்ராஃபிட் போச்சை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. அந்த 4000 கோடியிலேருந்து ஒரு 3800 கோடியை கழிச்சுட்டு பாருங்க, கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா சரியா வரும். அதே மாதிரி லாஸ்ட் மார்ச்ல 2500 கோடி கிட்ட கொடுத்தவங்க ஈரானியர்ல பார்க்கும்பொழுது ஒரு 20% அளவுக்கான ஏற்றம் தான். மோசம்லாம் சொல்ல முடியாது. ஆனா மார்ஜின் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. சரி, இப்போ இதை அப்படியே அந்த ஃபினான்ஸ் கம்பெனி, இந்த முருகப்பா குரூப் உள்ள கம்பெனியோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அது ஆக்சுவலாக பார்க்கும்பொழுது அந்த சோழமண்டலம் ஃபினான்ஸ்லாம் அது மிட் கேப்பில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஷேர். அது 10 வருஷத்துக்கு வருஷம் 25% கொடுத்துருக்கு. இதை பாருங்க, கடந்த 5 வருஷமா பார்க்கும்பொழுது நோ ரிட்டர்ன். நீங்க 2021 வாங்கியிருந்தீங்கன்னா பெரிய ப்ளூ சிப் கம்பெனி தான், பேரு பெத்த பேரு, ஆனா என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி 5 வருஷமா கையில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 0%. அதுவும் கடந்த 3 வருஷமா வச்சிருந்தீங்கன்னா நெகட்டிவா 1% ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். அப்புறம் எதுக்கு நம்ம ப்ளூ சிப்னு பின்னாடியே போகணும்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் பெருசா ஃபோக்கஸ் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் தான். அதாவது உங்களை நான் வாங்குங்கன்னு சொல்லலை. ஏன்னா ப்ளூ சிப் கம்பெனி ஏற்கனவே அதுதான் வளர்ந்து நல்ல ஒரு பெரிய கம்பெனி ஆயிடுச்சு. அங்கேருந்து பெருசாக ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டால் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் நீங்கள் சரியான கம்பெனி, அதுக்கு எல்லா கம்பெனிலுமே நம்ம கை வைக்க முடியாது. சரியான கம்பெனி நம்ம கண்டுபிடிச்சி வாங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு பல மடங்கு ரிட்டர்னை அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏராளம். அதை சொல்லிக்கிறேன் இது மூலமா. அடுத்து சிவம் லக்ஸரி அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் ஆஃப்டர் வாட்சிங் யுவர் வீடியோஸ் ஆஸ் யூ ரெக்கமெண்டட் ஐ மேட் 39 lakh ட்ரேடிங்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம வீடியோ பார்க்குறாரு, அது ஓகே தான். ஆனால் அதை ஒரு ரெக்கமெண்டேஷன் எடுத்துகிட்டு ட்ரேடிங் பண்ணியிருக்கேன்றாரு. அதாவது நம்மளுடைய வீடியோவில் நம்ம சொல்கிறது முழுக்க பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது யாருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவும் கிடையாது, ட்ரேடிங் பண்ணுங்கன்ற ஒரு ஐடியாவும் கிடையாது.
அதனால இது மூலமா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரேடிங் பண்ணி பணம் லாஸ் பண்றேன், ப்ராஃபிட் பண்றேன் அது உங்களுடைய ஓன் முடிவு. நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னாலும் அது உங்களுடைய சந்தோஷம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கை நான் பெருசா என்கரேஜ் பண்றது கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்க ட்ரேடிங்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோட அளவுக்கு அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும். அதாவது நிறைய பேர் பணம் சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா அதே அளவுக்கு நீங்க பணத்தை இழக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்கு. அந்த ஒரு காரணத்துல தான் ட்ரேடிங்கை நாம வந்து பெருசா எப்பவுமே என்கரேஜ் பண்றதில்ல. ஸோ ட்ரேடிங் வந்து நம்ம நண்பர் சொன்ன மாதிரி நம்ம வீடியோ பார்த்து யாரும் ட்ரேடிங் பண்ணி பணத்தை இழந்துடாதீங்க. அதை சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த ஹெச்யூஎல்லோடைய சார்ட்டை பார்த்துருவோம். பாருங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி சார்ட்டை காட்டிடுறேன் உங்களுக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க 2021 எங்க இருந்துச்சோ அங்கேயே தான். எங்க விட்டுட்டு போனார் அந்த 96 படத்துல யாரு ஜானுவா இல்ல நம்மள விஜய் சேதுபதி சொல்லுவார், நீ எங்க விட்டுட்டு போனேன்னா அங்கேயே தான் நிக்கிறேன்னு. அதே கதையா தான் இது. 5 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க இருந்துச்சோ அங்கேயே தான் இருக்கு. இன்னமும் அங்கேயே தான் இருக்கும் போல. மேல வருமானு தான் தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இன்னைக்கு வாரி எனர்ஜிஸை போட்டு தக்காளி வதக்கிட்டாங்க. அதாவது அடிச்சு பிரிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னா, ரிசல்ட் அந்த அளவுக்கு மோசமாகும். ஏன்னா நேற்று நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அவங்களோட ரிசல்ட் வரல. ஆனால் இந்த ஷேர் வந்து ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரிசல்ட் நேற்று வரல. நாம டிஸ்கஸ் பண்றப்ப இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட்டை வச்சு சொல்லுமே இந்த ஷேர் இறங்கியிருக்க காரணம் எது இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு மேலோட்டம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சே ஏன் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஆன் இயர் 2025 இருந்து 2026 மார்ச்சுக்கும் சேல்ஸ் அப்படியே டபுளா இருக்கு. சேல்ஸ் சூப்பர், அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்க்கும்போது 644 கோடியில இருந்தவங்க இயர் ஆன் இயர்ல 1120, கிட்டத்தட்ட ஒரு டபுள்ன்றதாண்டி ஒரு 70-80% அளவுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவும் சூப்பர். அப்ப எங்கடா நீங்க சொதப்பி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா தெரியுது பாருங்க ஈஸியா. ஏன்னா நம்ம பார்த்தாலே இது ரிசல்ட்டை மட்டும்தான் பார்ப்போம். நமக்கு தான் வேற எதையுமே பார்க்க தெரியாதே. சாரி, யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கோம். ஆனா யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. எப்படிதான் அந்த குவார்டர்லி ரிசல்ட் வந்து அனலைஸ் பண்றது மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க, சேல்ஸ் ப்ராஃபிட் ஏறி இருக்கா அப்ப ஷேர் ஏறணும். அப்படி பார்த்து இது குவார்டர் அண்ட் குவார்டர்லையும் இயர் அண்ட் இயர்லையும் மோசம்லாம் சொல்ல முடியாது. இயர் அண்ட் இயர்லாம் சூப்பரா கொடுத்துருக்க ரிசல்ட். குவார்டர் அண்ட் குவார்டர்லாம் ஃபிளாட்டா இருக்கு. அப்புறம் ஏன் இது இறங்கிருக்குன்னு கேட்டா இந்த இருக்கு பாருங்க மார்ஜின் ஒன்று. லாஸ்ட் இயர்ல 23% மார்ஜின் இருந்தாங்க. இப்ப மார்ஜின் அடி வாங்கிடுச்சு. மார்ஜின் அடி வாங்கின ஒரே ஒரு காரணத்தினாலதான் அந்த ஷேர் இறங்கியிருக்கு. மற்றபடி வேற இந்த ஷேர்ல எந்த ஒரு நெகட்டிவும் இல்லை. நெகட்டிவும் நான் எதுவும் பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் இதில் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னையும் பார்க்கும்பொழுது சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 7-8 மாசமா நான் 10 மாசமே தொடர்ந்து ஃபாரினர்ஸ் வந்து நம்மளுடைய மார்க்கெட்ல வந்து வித்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸ்டேக்ஸை. ஆனால் இந்த மாதிரியான டயத்தில் கூட கடந்த ஒரு 2-3 குவார்ட்டரா பாருங்க, இதுல இருந்து ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபாரினர்ஸ். அப்ப இந்த ஸ்டாக்ல ஃபாரினர்ஸ்க்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. நான் என்ன பலமுறை சொல்லியிருக்கோண்டு, நம்மளால சில நேரங்களில் ஸ்டாக்கை கண்டுபிடிச்சு வாங்க முடியலன்னா பக்கத்துல இருக்க நம்ம எக்ஸாம் படிக்கும்போது பரீட்சையில போய் எழுதும்போது நமக்கு தெரியலன்னா பக்கத்து டெஸ்க்ல இருக்கவனை பார்த்து பிட் அடிச்சு எழுதி பாஸ் பண்றது இல்லையா? அதே மாதிரி நம்மளால இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை கண்டுபிடிச்சு வாங்க முடியலன்னா இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் டொமஸ்டிக் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் அவங்க வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸை அப்படியே காப்பி அடிச்சு நாமளும் உள்ள வாங்கி போட்டு ப்ராஃபிட் எடுக்கலாம். இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா அவங்க குவார்டர் ரிசல்ட் இந்த ஷேர் மாதிரி ரிசல்ட் நல்லா கொடுத்துருந்த ஷேரை மட்டும் அதுக்காக ஃபாரினர்ஸ் வாங்குறாங்கிறக்காண்டு கண்ணை மூடிட்டு ஆகாத ஷேர்லாம் வாங்கிட்டு பணத்தை இழந்துடக்கூடாது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.